ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் போல் என்ன செஞ்சேன்னா, சாதம் வடிச்சிட்டு கேரட் பொரியல் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன். என் பையனுக்கு வந்து சாப்பாடே போட்டு கேரட் போட்டு பிசைஞ்சு ஊட்டிட்டேன். நான் வந்து தோசை சுட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டேன். ஈவினிங் போல் வந்து என்ன சாப்பிட்றது அப்படின்றது ஒரே தலைவலியாக போச்சு. ஈவினிங் எதாவது சாப்பிடணும் போலவே தோணிகிட்டே இருந்தது. ஸோ மாவு அப்போ தான் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தூக்குல. அது உடனே பண்ணேன், சரி நம்ம சொய்ய மாதிரி சுட்டு ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து அதில் போட்டு வெல்லம் நல்லா துருவி, இந்த வெள்ளத்தில் அந்த அளவுக்கு மண் எதுவும் இருக்காது, இந்த வெல்லம் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே திருவி இதில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஸ்வீட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்காமல் அதனால ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு குழிப்பணிற சட்டியில் சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. சூப்பரான ஸ்வயம் வந்து சூப்பராக இருக்கும். கோதுமை மாவுலேயும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது அரிசி மாவுலேயுமே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.